வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னா டிவிஎஸ் விக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நியூ மாடல் இருந்தது இல்லையா, அந்த வண்டிக்கு வந்து கார்பரேட்டர் ஏர் ஃபில்ட்ரு க்ளீன் பண்ண போகிறோம். எப்படி க்ளீன் பண்ணுறங்கிறத பார்ப்போம். அதில் வந்து ஸ்டார் ஸ்க்ரூட்ரைவர் வச்சு ஏர் ஃபில்ட்ரு கிளிப்பை லூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறமா அந்த டியூப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு கார்பரேட்டருக்கு பிளாஞ்சில் இருக்கக்கூடிய அந்த கிளிப்பையும் வந்து லூஸ் பண்ணி எடுக்கிறோம். அப்புறம் 10 ஸ்பானர் வச்சு ஆக்சிலேட்டர் கேபிள் அதையும் கழட்டி ரிமூவ் பண்ணி எடுக்கிறோம். ஓகே, கார்பரேட்டர் வந்து இப்போ தண்ணி எடுத்தாச்சு. அந்த சோக் கேபிள் மட்டும் இருக்கும். அந்த சோக் கேபிள் வந்து 14 ஸ்பானர் வச்சு அதை கலட்டி அந்த சோக் கேபிளையும் ரிமூவ் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் பெட்ரோல் வச்சு நம்ம எல்லாத்தையும் அசம்பிளாக பிரிக்கிறதுக்கு முன்னாடியே லைட்டாக வந்து பெட்ரோல் வச்சு க்ளீன் பண்ணிடணும். ஏன்னா வெளியில் இருக்கிற தூசியும் உள்ளே போயிடக்கூடாது. அதனால் ஃபஸ்ட்டே வெளியிலே வாஷ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற பெட்ரோலையும் வெளியே எடுத்து நம்ம வந்து ஒவ்வொன்றா ஸ்க்ரூ கழட்ட வழியாக கார்பரேட்டர் செயினில் இருக்கிற ஸ்க்ரூ வந்து 4 ஸ்டார் ஸ்க்ரூ வரும். அதையும் கழட்டி எடுப்போம். ஸ்க்ரூவையும் கழட்டி எடுத்தாச்சு. அந்த கப்பையும் கழட்டியாச்சு. ஃப்ளோட்டில் இருக்கிற அந்த ஸ்டார் ஸ்க்ரூவை லூஸ் பண்ணிவிட்டு அந்த ஃப்ளோட்டை வெளியில் எடுத்துருவோம். இப்போ அந்த ஃப்ளோட்டும் நீரிலும் தனியாக வந்துச்சு. இப்போ நம்ம கழட்டுற வந்து மெயின் செட்டு. இப்போ கழட்டுற வந்து ஸ்லோ ஸ்பீடு செட்டு. ரெண்டையும் கழட்டி தனியாக எடுத்துருவோம். ஸ்லோ ஸ்பீடு செட்டு. கழட்டியாச்சு. இதான் வந்து ஏர் ஸ்க்ரூ. உங்கள் மைலேஜ் இதுவுமே எல்லாமே கரெக்டாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் பழைய அளவு எவ்வளோ இருக்குன்னு அளந்து பார்த்துட்டு அதே அளவு அப்படியே வச்சுருவோம். மேலே இருக்கக்கூடிய அந்த கவரை கழட்டுவோம். இதுக்குள்ளே தான் அந்த டயப்ராம் இருக்கும், த்ராட்டில் டயப்ராம் இருக்கும். அதையும் பாருங்கள். அந்த கருப்பாக இருக்கிறதுக்கு பேர் தான் டயப்ராமு. ஸ்ப்ரிங் எடுத்தாச்சு. பேர் தான் டயப்ராம் ஸ்லைடு. பெட்ரோல் ஊற்றி எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ண வேண்டியதுதான்.
நம்ம இது சென்டரில் வச்சுருக்கோம், இது வந்து மெயின் ஜெட்டுக்குள்ளே வரும். இதை நம்ம ஏற வச்சு க்ளீன் பண்ணும்போது தொலைஞ்சிரும். அதனால் முன்னாடியே இதை வந்து எடுத்துடணும். ஒவ்வொன்றா ஏர் பிடிக்கும். நம்ம க்ளீன் பண்ணும்போது இந்த டயப்ராமில் அந்த ரப்பர் இருக்கிற இடத்த மட்டும் பெட்ரோல் பற்றக்கூடாது. ஏன்னா ரப்பரில் அந்த பெட்ரோல் பட்டுச்சுன்னா அந்த ரப்பர் வந்து ஓவராக எக்ஸ்டெண்ட் ஆகிடும், அந்த அளவு விட பெருசாகிடும். அதனால் நம்ம அந்த பாடியில் மட்டும் அலுமினியம் கேஸில் மட்டும் நம்ம பெட்ரோல் அப்ளை பண்ணி க்ளீன் பண்ணிடுறோம். இதான் நம்ம மெயின் ஜெட்டு போகிற முன்னாடி உள்ளே வந்து ஒரு புஷ் எடுத்தோம் இல்லையா, புஷ்ஷையும் கரெக்டாக போடணும். அதில் வந்து சிறுசு வந்து உள்ளே போகும், சின்னதாக இருக்கிறது வந்து உள் பக்கமாக போகும். அதை போட்டுட்டு திரும்ப மெயின் ஜெட்டு அப்படியே மாட்டிடலாம். ரொம்ப ஸ்லோ ஸ்பீட் ஜெட்டு. என்ன தான் நம்ம க்ளீன் பண்ணாலும் இந்த ஜெட்டை வந்து ஒரு வாட்டி நம்ம கண்ணால் பார்த்து ஹோல்ஸ் கரெக்டாக இருக்கிறனால பார்த்துக்கணும். அப்படி பார்த்தா தான் கரெக்டாக இருக்கும். என்ன தான் ஏற வச்சு க்ளீன் பண்ணாலும் ஒரு சில தடவை அந்த ஹோல்ஸ் லாக்காகி தான் இருக்கும். பார்த்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது. ஸ்க்ரூ ட்ரைவரோட அந்த நம்ம முனையை வந்து நல்லா தொடச்சிக்கணும். தொடச்சிட்டு தான் இந்த ஜெட்டை வந்து டைட் வைக்கணும். ஏன்னா அந்த ஜெட்டு டைட் வைக்கிற கேப்லேயே ஸ்க்ரூ ட்ரைவர் போய் படுறதுனால அந்த ஹோல்ஸ் அடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம ஃபஸ்ட்டே ஸ்க்ரூ ட்ரைவரோட முனையை வந்து தொடச்சி தரணும். இப்போ நம்ம மாட்ட போகிறது தான் ஃப்ளோட்டு. இப்போ தான் ஃப்ளோட்டு. இது வந்து ஃப்ளோட் நீடில். இதே கார்பரேட்டரில் என்ன வேலை செய்யுதுன்னா, நம்ம வண்டியில் வந்து பெட்ரோலை வந்து திறந்து வச்சுருப்போம். அப்போ பெட்ரோல் வந்து உள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு கார்பரேட்டரில் வந்து ஒரு 3/4 75% பெட்ரோல் வந்த உடனே இந்த ஃப்ளோட் ஆட்டோமேட்டிக்காக அந்த பெட்ரோல் வர்றதை வந்து லாக் பண்ணோம். அந்த லாக் பண்ணுறது பேர் தான் நீடில். அந்த ஊச்சா இருக்கு இல்லையா, அது பேர் தான் நீடில். அது வந்து லாக் பண்ணிடும். இதான் இதோட வேலை. நீங்கள் ஒர்க் ஷாப்பில் கூட பார்த்துருப்பீங்க, நீடில் மாற்றணும்னு சொல்லியிருப்பாங்க. அது இதுதான் ஃப்ளோட் நீடில்.
ரெண்டுமே மாற்றுவாங்க. ஸ்க்ரூ போட்டு அதை லாக் பண்ணிக்கிறோம். இதை மாற்றினதுக்கப்புறமும் ஒரு தடவை வந்து நம்ம இதை லாக் ஆகுதுன்னு செக் பண்ணிக்கிறணும். அது எப்படி லாக் ஆகுதுன்னு செக் பண்ணுறது அப்படின்னா, இந்த பெட்ரோல் போகிற டியூப் மாட்டுற இடத்துல நம்ம வாயை வச்சு ஊதி பார்த்தோன்னா தெரியும் அது லாக் ஆகுதா இல்லையான்ட்டு. கார்பரேட்டர் கப்பை போட்டாச்சு. நம்ம ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு எல்லாத்தையும் டைட் பண்ணிடுவோம். ஓகே, அப்புறமா இப்போ தான் இந்த டயப்ராமை மாட்ட போகிறோம். டயப்ராம் வந்து என்ன வேலை செய்யுது அப்படிங்கிறது இன்னொரு வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், அந்த ரப்பரில் வந்து நம்ம பெட்ரோல் அப்ளை பண்ணவே இல்லை. அப்படி இருந்தால் அந்த ரப்பர் வந்து அகலம் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. இதே பெட்ரோல் அதில் அப்ளை பண்ணியிருந்தோம்னா இதோட 1 மடங்கு அதிகமாக பெருசாகிடும். அப்படி பெருசாகிடுச்சுன்னா இந்த பிளான்ஸில் மாட்டவே முடியாது. ஒரு நாள் ஃபுல்லாக இதை ட்ரை பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதாக மாட்டணும். சரிதா, ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம என்ன தான் இதை வந்து உள்ளே வச்சு மாட்ட ட்ரை பண்ணாலும் மாட்ட முடியாத நிலைமையில தான் இது கொண்டு போய் விடும். அதனால தான் இதில் வந்து பெட்ரோல் வந்து அப்ளை பண்ணவே கூடாது. ஓகே, ஸ்ப்ரிங்கை போட்டு அந்த டாப் கவரை போட்டுச்சு. ஸ்க்ரூவையும் டைட் பண்ணியாச்சு. வந்து ஏர் ஸ்க்ரூ மாட்டுவோம். ஏர் ஸ்க்ரூ கட்டும்போது வெறும் ஏர் ஸ்க்ரூ ஸ்ப்ரிங் மட்டும்தான் எடுத்தோம். அதுக்குள்ளே வந்து ஒரு ஓரிங்கும் வாசரும் இருக்கும். அதை நம்ம கையில் வச்சு காமிக்கணும். இதுதான் அந்த வாசரும் ஓரிங்கும். இது ஏர் அடிக்கும்போது வெளியில் வரும். ஃபஸ்ட்டு அந்த வாசரை போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த ஓரிங்கையும் போட்டு ஏற்கனவே நம்ம கழட்டும் போது எவ்வளோ அளவு இருந்தது நம்ம செக் பண்ணோம் இல்லையா, அதே அளவுக்கு இதை திரும்பியும் வச்சிடணும். இதை ஒரு வேளை மாற்றி வச்சோம் அப்படின்னு சொன்னால் பெட்ரோல் மைலேஜ் கம்மியாகிறதுக்கோ அதிகமாகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. அது கஸ்டமர் நம்மகிட்ட சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணிக்கிற வேண்டியதான். கஸ்டமர் மைலேஜ் கொஞ்சம் எதுவும் சொல்லாதனால எப்படி இருந்ததோ அப்படியே வச்சுறது நல்லது. ஏற்கனவே அதில் 2 மரம் இருக்குது, அதே 2 மரம் வச்சாச்சு. அவ்வளோதான். இனிமேல் இதை அப்படியே எடுத்து வண்டியில் மாட்டிக்கணும். அது என்ன பண்ணணும்னா அந்த சோக் கேபிளை வந்து முதல்ல மாட்டணும். சோக் கேபிளை மாட்டாமல் கார்பரேட்டர் மாட்டோம்னா சோக் கேபிள் மாட்டவே முடியாது. அது இடைஞ்சலான இடத்துல இருக்கிறதுனால ஃபஸ்ட் டைம் வந்து சோக் கேபிளை மாட்டிட்டு திரும்ப கார்பரேட்டர் பிளான்ஸில் மாட்டிடலாம். இப்போ நான் ஸ்பானர் வச்சு இதை டைட் பண்ணிடுவோம்.
ஓகே, ஃப்ளாஞ்சில் வந்து புஷ் பண்ணி தள்ளியாச்சு. அந்த ஏர் ஓஸ் கீழே வந்து ஓவர்ஃப்ளோ ஆகக்கூடிய அந்த ஓஸ் இருக்கு இல்லையா, ஓவர்ஃப்ளோ டீப் அதையும் மாற்றிட்டு பெட்ரோல் டீப்பையும் மாற்றுறோம். ஓகே, பெட்ரோல் டீப்பை மாட்டியாச்சு. ஸ்டார் ஸ்கூட்டியில் வச்சு இந்த சைடில் இருக்கிற 2 ஏர் ஓஸ் கிளிப்பையும் அந்த ஃப்ளாஞ்சில் இருக்கிற கிளிப்பையும் டைட் வச்சுருவோம். கேட்டுச்சாச்சு. இது வந்து ஆக்சிலேட்டர் கேபிள் வந்து கேட்போம். ஆக்சிலேட்டர் கேபிளையும் மாட்டியாச்சு. இது வந்து ஏர் ஃபில்ட்ரு வந்து க்ளீன் பண்ணுவோம். அதுக்கு அந்த ஏர் ஃபில்ட்ரு கவரில் இருக்கக்கூடிய அந்த 3 ஸ்க்ரூவையும் கழட்டி எடுப்போம். ஏர் ஃபில்ட்ரு கவரில் பாருங்கள், 2 நாட் க்ளீன் ஃபில்டர். அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதில் வந்து 12,000 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை வந்து இந்த ஏர் ஃபில்டர் வந்து மாற்ற தான் செய்யணும், வந்து க்ளீன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது 12,000 கிலோமீட்டர் வண்டி ஓடலை, 7,000 சம்திங் தான் ஓடிருக்கு. அதனால தான் இதை வந்து ஏர் ஃபில்டரை க்ளீன் பண்ணி போடுறேன். இது இந்த வண்டிக்கு மட்டும்தான் பொருந்தும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இல்லை, எல்லா வண்டியுமே 12,000 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை வந்து ஏர் ஃபில்டர் வந்து சேஞ்ச் பண்ண தான் செய்யணும். ஓகே, ஏர் ஃபில்டர் க்ளீன் பண்ணியாச்சு. திரும்பி அந்த கவர் வச்சு ஸ்க்ரூவையும் போட்டு டைட் பண்ணிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எனி டவுட் எதுவும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.